Hi friends, Assalamu alaikum. Welcome back to Rifkan vlog. எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? We all are doing good. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்பவே மகிழ்ச்சி. ரமலான் மாதம் நெருங்கிட்டு இல்லையா? ஸோ ரமலான் மாதம் சம்மந்தமான நிறைய வீடியோஸ்களை நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருக்கோம். அதில் ஒரு வீடியோ தான் இன்றைக்கும் நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறோம். பிரியாணி ரெசிபி ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நான் பீஃப் பிரியாணி தான் செய்ய இருக்கேன். அப்போ ஸோ ஏர்லியாக வந்துட்டு பீஃபை வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இங்கெல்லாம் ஒனியனையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். அப்போ இதில் ஆரம்பகட்ட வேலையில் நமக்கு முடிஞ்சிடும். பீஃபை வந்துட்டு பாயில் பண்ணக்குள்ளே நான் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு எல்லாம் போட்டு தான் பாயில் பண்ணி எடுத்தேன். ஸோ பாயில் பண்ணின தண்ணி அப்படியே இருக்கு. இதில் வந்துட்டு நம்ம அரிசி போட்டு அரிசியும் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்த மனுஷன்னா சரி. அப்போ நம்ம இந்த தண்ணி கூட எக்ஸ்ட்ராவாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இதில் நம்ம அரிசி போட்டு பாயில் பண்ணி எடுத்த மனுஷன்னா சரி. இதில் வந்துட்டு அந்த இறைச்சிற அரோமா நல்லாவே ஊறி இருக்கும். அப்போ அந்த அரிசி போட்டு நம்ம பாயில் பண்ணுற டைமில் சோறு வந்துட்டு நமக்கு நல்லாவே அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். இதுக்கு எங்களோட ஊரில் வந்து கீரி சம்பா அரிசி தான் பாவிப்பாங்க. நான் வந்துட்டு பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் பக்கத்திலே வந்துட்டு நான் கறிக்கூடிய ஏற்பாடெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எளியாகவே நம்ம ஒனியன் ஃப்ரை பண்ணின அதே பேன்லேயே கறிக்குரிய ஒனியனையும் போட்டு அது நல்லாவே ஃப்ரை ஆக விட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த ஒனியன் ஃப்ரை தான் இந்த பிரியாணிக்கு ரொம்பவே ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். ஸோ ஒனியனை நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கு பிறகு கறிமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு அதையும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ண விட்டுட்டு மிளகாய் தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுறேன். இதை ஏலியாகவே வந்துட்டு ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த மிளகாய் தூள் ஒனியனில் ஃப்ரை ஆகிற டைமில் அந்த பிரியாணிக்கு அந்த கறிக்கு ஒரு நல்ல ஒரு கலர் ஒன்று கொடுக்கும். ஸோ அதாலேயே ஏலியாவை ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ண விட்டுட்டு நான் வீட்டிலேயே பாவிப்பேன்னு சொல்லியிருக்கேன் குருமாத்தூள். அந்த குருமாத்தூள்லையும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பீஃபை அந்த அப்படியே ஊற்றிட்டு அதில் போட்டுட்டு அதை கொஞ்சம் எண்ணெய் விடுற அளவுக்கு கொஞ்சம் பாயில் பண்ண விடுறேன். இதில் வந்துட்டு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணல. என்னென்னு சொன்னால் நான் ஏர்லியாகவே பீஃப் பாயில் பண்ணக்குள்ளே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு தான் பாயில் பண்ணியிருந்தேன். ஸோ அதால் வந்துட்டு திருப்பியும் நான் இதில் அதை போடலை. நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சது பிறகு தயிர் 1 கப் அதையும் போட்டு நல்லாவே அதுக்கும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் ஒரு பாதி லெமன் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணலை. ஸோ தக்காளி ஆட் பண்ணாதால் ஒரு புளிப்பு டேஸ்ட் ஒன்று வேணும் தானே. ஸோ நம்ம லெமன் ஆட் பண்ண மனுஷன்னா அந்த புளிப்பு வந்துட்டு ஈக்குவல் ஆகிரும். ஸோ புளிப்புக்குரிய அந்த லெமனை போட்டுட்டு இந்த டைமில் வந்துட்டு அந்த கறிக்கு வந்துட்டு உப்பு போதுமா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு உப்பையும் போடும். இதுக்கு எப்படி இருக்கணும் மனுஷன்னா உப்பு நம்ம சாப்பிட்டு பார்த்த மனுஷன்னா நமக்கு உப்பு கூட மாதிரி இருக்கு. அப்படி ஒரு சுள்ளண்டு அந்த உப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் இதுக்குரிய அந்த உப்பு கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம பிரியாணி லாஸ்ட்டில் எடுக்கக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நான் அரைவாசி கறியை எடுத்துட்டேன். என்ன சொன்னால் நம்ம டபுள் லேயர் தான் போட போகிறோம். இந்த அரிசி வந்துட்டு நான் பாயில் பண்ணக்குள்ளேயே சொல்ல மறந்துட்டேன். நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி போட்டிருக்கேன். என்ன சொன்னால் நம்ம கூட தண்ணி வச்சு செய்கிற டைமில் ஒரு பிகினர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமே. என்ன சொன்னால் சம்டைம் வந்துட்டு அந்த அரிசி வந்துட்டு ஓவர் குக் ஆகிட்டுன்னு சொன்னால் அப்படியே குழஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ நம்ம கணக்கான தண்ணியை வச்சோம்னு சொன்னால் பிகினர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன செஞ்சேன்னா செகண்ட் லேயர் போட ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அரிசி சோத்துக்கு மேலே திருப்பி வந்துட்டு கறியை போட்டுட்டு அந்த கறிக்கு மேலே வந்துட்டு ஃப்ரை பண்ணின ஒனியனில் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி லாஸ்ட் லேயர் நம்ம ரைஸை போட்டு திருப்பி எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சிருக்க எல்லா அந்த ஃப்ரை பண்ணின ஒனியனையும் போட்டுட்டு அது கூட ப்ளம்ஸை போட்டு நம்ம டம்ப் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சூப்பர்வான பிரியாணி ரெடி ஆகிரும். இதை நம்ம சிம்மில் ஒரு 15 நிமிஷம் அப்படி வச்ச மனுஷன்னா சூப்பர்வான பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் வந்துட்டு இஃப்தார் டைமில் உங்களுக்கு இஃப்தார் முடிச்சுட்டு அப்படி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டைமுக்கெல்லாம் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியான ஒரு ரெசிபியாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். அந்த கடைசியில் வந்துட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்ட மனுஷன்னா ரொம்பவே ஒரு டேஸ்டான ரெசிபி நமக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டான பிரியாணி நமக்கு
ரெடி ஆகிக்கும். சின்னவங்க கூட எங்கட ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ரெசிப்பியை. நம்ம இன்னும் வந்துட்டு நிறைய நம்மளோட சேனலில் வந்துட்டு ரெசிபிஸ் வீடியோ, அடுத்தது கவுன்சிலிங் சம்மந்தமாக, தெரப்பிஸ்ட், சைல்ட் கேர் எல்லா வீடியோஸும் வந்துட்டு நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கோம். இனி வார காலங்களில் நிறைய நாங்கள் இஃப்தாருக்குரிய, ரமஸானுக்குரிய நிறைய வீடியோக்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கோம். ஸோ எங்களோட சேனலோட வந்துட்டு தொடர்ந்தும் நீங்கள் கனெக்டில் இருந்தீங்கன்னு சொன்னால், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் வந்துட்டு எங்களோட நோட்டிஃபிகேஷன் விடும். ஸோ நீங்கள் எங்களோட வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை வந்துட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபியை வந்துட்டு உங்களுக்கு முடியுமான வரை எங்களோட சேனலையும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம்.